வேலைக்கு ஆள் தேவைப்படுது. ஆனால் கம்மி சம்பளத்தில் வேலை பார்க்குற மாதிரி ஏமாளி வேணா கிடைச்சா நல்லா இருக்கும். அண்ணே வாப்பா. இந்த கடையில இருந்து வேலை கிடைக்குமாண்ணே? வேலைக்கு ஆள் வேணும் தான். ஆனா நான் இல்லாத நேரத்துல பில்லு போடணுமே. உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா? தெரியும்ண்ணே. ஆனா இங்கிலீஷ்ல தமிழ்லண்ணே? தமிழோ இங்கிலீஷோ எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சா சரி. எங்க ஊர்ல யாருக்கு கல்யாணம்னாலும் மொய் எழுதுறதுக்கு என்னைய தானே கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தமிழை கரைச்சு குடிச்சு வச்சிருக்கேனே. நீ கரைச்சு குடிச்சியோ கரைக்காம குடிச்சியோ அதெல்லாம் தேவையில்ல. என்ன பில்லு ஒழுங்கா போடுவியா? பில்லு தானே, அதெல்லாம் அமைச்சு போடுவேனே. சரி ஓகேவா, ஒரு பில்லு ஒண்ணு போடணும். என்னன்னு சொல்றேன், வந்து போடுவா. தமிழ்ல தானே எழுதுறேன் என்ன? சரி ஓகே. இந்த 20 நிமிஷம். 2 கோடு போட்ட சட்டை, அப்புறம் ஒரு ரிசப்ஷன் பேண்ட், அப்புறம் ஒரு சாக்லேட்டு அத்தரு. ஒண்ணுதானே? ஒண்ணுதான். 3 அப்படியே பில்ல போடு. கேடு போட்ட சாட்டை, ரிசர்வ் பண்ணிட்டு சாக்கிலேட்டு ஆதாரம். எப்படி அமைச்சு போட்டோமா? அந்த மாதிரி ஆளுதான் தேவை. ஓகே ஓகே. சரி. 1 month later. இந்த மாசம் நல்லா வேலை பார்த்துருக்க. இதே மாதிரியே மாசம் மாசம் பாரு சரியா? இந்த மாசம் சம்பளம் 500, 1000, 1500, 2000. இந்தா 1 2 3 4. இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்குற. இப்பெல்லாம் கொடுத்தா நான் வேலைக்கு வர மாட்டேன். மாமாடி பையா இரு, இந்த வரேன். இந்தா எப்படி 1 2 3 4 5 6 7. முதல்ல 4 காசு கொடுத்து ஏமாத்த பாத்தீங்க. நான் விவரமா கேட்கவும் இப்ப 7 காசு கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய காசு கொடுத்தாதான் முதலாளி எனக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும். சரி சரி, அடுத்த மாசம் இன்னும் நிறைய காசு தரேன். சரி முதலாளி. சரி. செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா.